பூந்தோட்டத்திலே வந்து பார்த்தார் வாருங்கள். பூக்கள் அங்கே மலரவில்லை, எல்லாமே பூக்கள் விரியாமல் அப்படியே தூங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த நேரம் வந்த பிறகுதானே பூக்கள் வளரும். ஆனால் பூக்கள் வளராமல் இருந்த உடனே என்ன செய்வது, ஏன் இப்படி இருக்கின்றது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அந்த இடத்தை கடந்து கங்கையிலே வருகின்றார். கங்கையிலே வந்து பார்க்கும்போது கங்கா தேவி தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். என்னானது ஏதானது என்று ஞான திருஷ்டியினால் பார்த்தார் வாருங்கள். இதெல்லாம் இந்திரனுடைய லீலைகள் என்பதை அறிந்தார். அந்த சமயத்தில் என்ன செய்கின்றார் தெரியுமா? பூங்கோடையே கையில் அறிந்தார் புகழுடைய கௌதமர். கோபம் கொண்ட கௌதமர் கொற்றவரும் ஏது செய்தார். கோபம் கொண்ட கௌதமர் பார்த்த கௌதமர் கோபத்தோடு வருகின்றார். கௌதமர் வருவதை அறிந்தான் இந்த இந்திரன். பூனையை போல் ரூபத்தை கொண்டு, அதாவது எலியை போல் ரூபத்தை கொண்டு முகட்டின் மேலே ஏறிக்கொண்டார். அப்போது கோபத்திலே வந்தார். வரும்போது இந்த அகலியை பார்த்தாள் வாருங்கள். இது தன்னுடைய கணவன் அப்படி என்றால் அது யார் என்று யோசனை போட்டுக் கொண்டிருக்க இந்த எலியை போல் ரூபத்தை கொண்டு வீட்டின் மேலே இருப்பதை கண்டாள். எலியை பிடிப்பதற்கு பூனையை போல் ரூபத்தோடு வருகின்றார் அந்த கௌதமர். அப்படி இந்திரனாக அப்படி வளர்ந்து நிற்கின்றார். அந்த சமயத்திலே சொல்லுகின்றான் இந்திரன், என்ன சுவாமி, நான் அறியாமல் செய்துவிட்டேன், மன்னியுங்கள் என்று சொன்னார் பாருங்கள். உடனே கௌதமர் அந்த இந்திரனுக்கு சாபத்தை கொடுக்கின்றார். அதாவது ஒரு யோனிக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால் 1000 யோனியாக போக கிடவது என்று சாபத்தை கொடுக்கின்றார். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால் எங்கு புண்ணாக போக கிடவது என்று சபிக்கின்றார். இந்த சாப விமோசனம் கேட்டார் பாருங்கள். உடனே சொல்லுகின்றார் கௌதமர், அதாவது உன்னுடைய பார்வைக்கு அது புண்ணாகவும் பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வைக்கு 1000 கண்களாகவும் தென்படும் என்று சொல்லுகின்றார். சாபம் எப்போது தீரும் தெரியுமா? சுசித்தை படையிலே தானுமாலயன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த ஆலயத்திலே சென்று யாருக்குமே தெரியாமல் அதிகாலை வேளைகளே சேவல் கோடி வடிவத்தோடு திருவிளக்கு ஏற்றி வைத்தால் இந்த சாபமானது தீரும் என்று சொல்லுகின்றார். ஆகட்டும் என்று இப்படியாக அதாவது அந்த இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தார். சரி, இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தார். இந்த அகதியைக்கு இந்த இடத்திலே பெரு கல்லாக போய் என்று சாபத்தை கொடுக்கின்றார். அந்த சாபம் எப்போது தீரும் என்று சொன்னார் தெரியுமா? மாயவனாகிய எம்பெருமான் அதாவது மிதிலை நகரை நோக்கி வருவார். மிதிலை நகருக்கு வரக்கூடிய சமயத்திலே இந்த கல்லிலே பாதம் படும். பாதம் படும் போது இந்த அகதியனுடைய சாபமானது தீரும் என்று சொன்னார். ஸ்ரீராமா, இந்த பொண்ணு எழுந்து நிற்கின்றாலே, அது அதனுடைய கதையை இதுதான் இப்போது தெரிந்து கொண்டாயா? கௌதமருடைய மனைவி அதோ பார், கௌதமர் வந்து விட்டார், இந்த அகலியை அவரோடு அனுப்பி விடுவோம் என்று அகலியனுடைய சாபத்தை தீர்த்து கௌதம முனிவரோடு அகலியை அனுப்பி விடுகின்றார்கள். இப்படியாக தெய்வமிதுலை தன்னை நோக்கி, தெய்வமிதுலை தன்னை நோக்கி, தன்னை நோக்கி Thank you.
சோலை தன்னை நோக்கி இப்படியாக இந்த ஸ்ரீராமரும் லட்சுமணனும் இந்த விஸ்வாமித்திரர் இருக்கிறார் பாருங்க, எல்லோருமாக நடந்த மிதிலையை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே மிதிலை மாநகருக்கு பன்னாட்டு வேந்தர்களும் மன்னர்களும் வந்தார்கள். எதற்காக வருகின்றார்கள்? அதாவது மிதிலை நாட்டு மன்னன் ஜனகர சக்கரவர்த்தி இந்த வில், அதாவது பூமியில பிறந்த சீதாதேவி, அந்த சீதாதேவியோடு பிறந்த வில்லாக இருக்கக்கூடியதால் இந்த வில்லை யார், இந்த சிவதனுசை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு சீதையை திருமணம் முடித்து கொடுத்து மிதிலை ராஜ்யத்தை பாதி ராஜ்யத்தை சீதனமாக கொடுப்பேன் என்று அறிக்கை அளித்து வருகிறார். ஆகவே இந்த ஓலையை நம்பி பன்னாட்டு மன்னர்கள் சீமை 55 தேசத்து மன்னர்களும் அங்கே வருகிறார்கள். வந்திருக்கக்கூடிய மன்னர்கள் மந்தம் கலிங்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேசத்து மன்னர்களும் வில் வேடிக்கை பார்ப்பதற்காக சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது இந்த ஸ்ரீராமரும் லட்சுமண பெருமாளும் முனிவருமாக அப்படி வந்து கொண்டு இருந்தார்கள் பாருங்க. பார்த்தார்கள் தோழி பெண்கள் சீதை எப்பனிடத்திலே சரி சென்றார்கள். இந்த ஸ்ரீராமர் பேரில் இந்த சீதையானவள் மகிழ் கொண்டாள், சந்தோஷம் கொண்டவர்களாக இருக்க முனிவர் வந்து இந்த திருமணத்திலே நாமளும் கலந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீராமரையும் லட்சுமண பெருமாளையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். தெய்வம் மிதிலை நோக்கி வருகின்றார்கள். அரசவையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது இந்த சீதை அம்மனை தோழி பெண்கள் அலங்காரம் செய்து அழைத்து வருகின்றார்கள். அப்போது அழைத்து வந்தார்கள் பாருங்கள். ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றாள். அப்போது இந்த ஜனக சக்கரவர்த்தி இந்த வில்லை ஒழித்த வீரனுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்போது ஒவ்வொரு நாட்டு மன்னனாக வருகின்றார்கள். அந்த வில்லை அவர்களால் தூக்கி கூட பார்க்க முடியவில்லை, அசைக்க கூட முடியாமல் இருக்கின்றது அந்த சிவதனுசு என்று சொல்லக்கூடிய வில்லானது. மன்னர்கள் நடுவே இலங்கை ஆளுகின்ற ராவணனும் வந்திருக்கின்றார். ராவணனாகப்பட்டவன் வில்லை தொட்டான். தொட்டவுடன் அந்த இடத்துல கெட்டு போனவன் தான், பின்னால கெட்டு போவோம் அப்படின்னு போயிட்டான். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 2 சிறு பாலர்கள் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க, வந்து நிக்கிறாங்க. பன்னாட்டு மன்னர்களும் இவர்களை பார்த்து பேசுறாங்க. சரி, முகத்தில் கொஞ்சம் மீச கூட முளைக்கல. பார்த்தா சிறு பாலர்கள், பால்படி முகமா தெரியுது. சின்ன சிறு பாலர்களா இவ்வளவு பெரிய சிவதனுசை வளைக்க போகிறார்கள். அப்படி என்று வந்திருக்கக்கூடிய மன்னர்கள் நகைத்த வண்ணமாக இருக்கிறார்கள். அப்போது விஸ்வாமித்திர மகாமுனிவர் ஸ்ரீ ராமனை பார்த்து சொல்லுகின்றார், என்ன ராமா, பன்னாட்டு மன்னர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் சீக்கிரமாக சென்று குருவின் வார்த்தை தவறாதபடிக்கு இந்த சிவதனுசை வளைத்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். ஆகட்டும் என்று சம்மதித்து முனிவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு அப்படி அந்த சிவதனுசு என்று சொல்லக்கூடிய வில்லை எடுத்தார் பாருங்கள். வில்லை அப்படியே வளைத்தார். அப்படி அந்த மதிரபடியாக அந்த வில்லானது ஒடிந்தது. சந்தோஷம் கொண்டான் இந்த ஜனக சக்கரவர்த்தி. அதாவது தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வன் ஸ்ரீராமன் இந்த வில்லை சிவதனுசு என்று சொல்லக்கூடிய வில்லை உடைத்து விட்டார் என்று சந்தோஷம் கொண்டவர்களாக இந்த ஸ்ரீராமருக்கும் சீதையம்மனுக்கும் திருமணத்தை முடித்து வைக்கின்றார்கள். திருமணம் எப்படி நடக்கின்றது தெரியுமா? மங்கையர்கள் 1000 பேர் வாசிசைகள் பாடி நிற்க, கோவலுக்கு வர சங்கங்களை பாடி நிற்க, கண்ணியர்கள் வாசி நிற்க, அக்கினியை சாட்சி வைத்து அடுத்ததையை காட்டியவர், சூரியன் போல் திருத்தாளை ஸ்ரீராமனும் தான் எடுத்து மக்களெல்லாம் கூட்டினாரே ஸ்ரீராமர், மனிதமான ஓடினாரே சீதாதேவி. வேத பிராமணர்கள் வேதங்கள் ஓதி நிற்க, மங்கையர்கள் 1000 பேர்கள் வாழ்த்தனைகள் பாடி நிற்க, சங்கம் ஒலித்து வர சங்கக்கவி பாடி நிற்க, கதிரவர் உதிக்கும் திசை கன்னியவள் பார்த்து நிற்க, அக்கினியை சாட்சி வைத்து அடுத்ததி பார்த்து அம்மை மிதித்து இந்த ஸ்ரீராமச்சந்திர பூபதிக்கும் இந்த சீதாதேவிக்கும் இனிதாக திருமணம் அடைந்தது. சரி.
ஆ